நமசிவாய. தியானம் மூலம் பெற்ற சக்தியை வீணாக்கக்கூடாது நம்ம சொல்லுவாங்க. அதாவது வந்து தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்து பிரம்மச்சாரிகள் எல்லாரும் வந்து வீண் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிறாங்க. அதாவது வந்து தியானம் மூலம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தியானம் இருக்கு இல்லையா, அந்த தியானம் செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து அதிகமாக கறிக்கூடாது நம்ம சொல்கிறாங்க. மௌனமாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தியானம் மூலம் வந்து நாங்கள் ஒரு சக்தி பெறுவோம். அந்த சக்தி வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். அம்மா அதை உணர்த்துவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து எங்களால் உணரையெல்லாம் போயிடும். ஸோ வந்து தியானம் மூலம் பெற்ற சக்தியை வந்து நாங்கள் வீண் வார்த்தைகளை பேசி வந்து அதை வந்து செலவழிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஒரு பையன் வந்து அம்மா கிட்ட கேட்குறாரு, அம்மாவோட முகவரி என்ன கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க அம்மாவுக்கு முகவரி எதுவும் இல்லையே சொல்லிட்டு அந்த பையன் வச்சு இந்த டைரியை வாங்கி அம்மா அதில் எழுதுறாங்க. அதாவது வந்து குழந்தைகளுடைய மகிழ்ச்சி தான் அம்மாவினுடைய ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அம்மா சொல்கிறாங்க இறைவனுக்காக சுயநலம் இல்லாமல் செய்கிற சேவை எப்போவுமே தொடரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ வந்து இறைவனுக்கு வந்து மெழுகுவர்த்தியின் ஒளி தேவையில்லை, அந்த மின்சார விளக்கு அதுகளும் தேவையில்லை. இறைவனுக்கு வந்து நமக்கு இருந்து எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுதான் அவர் தானே. ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் ஏழைகள் அனாதை குழந்தைகள் 4 பேருக்கு செய்கிற உதவி இருக்கு இல்லையா, அந்த உதவி நான் வந்து இறைவனுக்கு போய் செய்கிறேன். அதுதான் அம்மாவுக்கு மகிழ்ச்சியாக தான் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதால் வந்து இறைவனுக்காக செய்கிற சுயநலமில்லா சேவையை வந்து தொடர்ந்து செய்ய சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மா உங்களை புகைப்படம் எடுக்கலாமான்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க ஒரு சாதகன் வந்து புகைப்படம் எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து அதுலேயும் வந்து அவன் செய்த அந்த ஆற்றல் வந்து குறையும், அவனுடைய ஆற்றல் வந்து விரயமாகும் குறையும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாதகன் இருக்காரு, அவர் வந்து புகைப்படம் எடுக்கும்போது அவருடைய ஆற்றல் குறையுமா, இப்போ தியானம் மூலம் செஞ்ச அந்த ஆற்றலோ வந்து அந்த ஒளிப்படும் போது ஆற்றல் குறையுமா. ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, பக்தர் இருக்கிறாரு, அம்மா நீங்கள் குழந்தைகள்ட்ட என்னதம்மா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தை மண்ணுக்குள்ளே வந்து பிஸ்கெட் உண்டை வச்சு விளையாடிட்டு அந்த பிஸ்கெட்டை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கும்போது அம்மா வந்து அதோடைய அன்பை தான் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து சாப்பிடுவாங்க, அந்த மண் இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் அம்மா வந்து நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்குறது இல்லையா, அதாவது நாம தான் அம்மா கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்போம். ஸோ வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கடா, இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ அம்மா கொண்டு போய் கொடுத்தாலும் அம்மா அதில் இருக்கிற அன்பு தான். இப்போ நீங்கள் ஒரு தங்கமோ ஒரு பொருளை கூட கொடுத்தா கூட அம்மா அதில் இருக்க அன்பை தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அம்மா அதில் அந்த பொருளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு வந்து ஒரு பெண்மணி 17 வயது அவங்க வந்து அம்மாவோட ஆசிரமத்துக்கு வராங்க, மாமாவோடையும் அவங்களுடைய அப்பாவோடையும் வராங்க. வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நான் உங்கள் கூட இருக்க போகிறேன், என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து அவங்க மாமா அப்பா திடுக்கிடினம். அதாவது வந்து இது வந்து ஒரு பெரிய கதை, 1 hour 25 நிமிஷம் வந்து அந்த ஒரு வீடியோ இருக்குடா, அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அருள்மொழிகளில். ஸோ எல்லாரும் அதை பாருங்கள், இதுக்கு ஷார்ட்ஸ் அனி கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதை பாருங்கள். அதில் வந்து அம்மாவும் சொல்கிறாங்க இங்கே வந்து இருக்க முடியாது மகளே, நீ வா வீட்டுக்கு வான்னு சொல்லி நிறைய சண்டை பிடிச்சி, ஆனால் அவங்க வந்து அம்மா விட்டு வரமாட்டேன்னு உறுதியாக இருக்காங்க. ஸோ வீட்டை போனோன்னா அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, மார்பிள் அடிச்சு அழுகுறாங்க, என்ன விட்டுட்டே போனேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே வந்து காருக்குள்ளே இருந்து உறவினர்கள் எல்லாரும் வந்து உறவினர்கள் சரி அவங்களோட அப்பா மாமா எல்லாம் அந்த பெண்மணி டி அப்படிங்கிற பெண்மணியை வந்து பலவந்தமாக இழுக்கிறாங்க. ஆனால் வந்து அவள் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ அம்மாவே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க மகளே நீ வந்து பெற்றோருடைய அனுமதியோட தான் எங்களோட அந்த ஆசிரமத்துக்கு வரணும், இல்லைன்னா வந்து கற்பனை கதைகளால் உறவினர்கள் வந்து நிறைய கதைப்பாங்க, நிறைய கதைகளை வந்து பரப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஆறுதலாக சொல்லிட்டு நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே, நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க அந்த டீயை. அப்போ வந்து பக்தர் வந்து இதெல்லாம் முடிஞ்சு நம்ம காரில் வரும்போது கேட்குறாரு, அம்மா அந்த டீ என்ற பெண்மணியா அவங்க உறவினர்கள் வீட்டில் வந்து பெற்றோர்கள் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து உரத்த குரலில் சொல்கிறாங்க அவளை யாராலையுமே தொட முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த கதை முடியுது. இது ஒரு பெரிய கதை. நீங்கள் வந்து அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அந்த சேனல் இருக்குது. ஓகே, நம்ம வாழ்க வளமுடன்.